நேரடி வணக்கம் வணக்கம் மார்ச் சிறப்பு நேர்காணலுக்காக நம்முடன் மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் இணைந்திருக்கிறார். வாருங்கள் அவர்கள் பேசுவோம். சார் வணக்கம். வணக்கம் சார். தேர்தல் முடிந்து ஏறக்குறைய 4 நாட்கள் ஆகிவிட்டது. நிறைய கணிப்புகள், இந்த வாக்கு சதவீதம் உயர்ந்ததை வைத்து நிறைய விவாதங்கள். இது இளைஞர் புரட்சியால் உருவானது, விஜயினுடைய வருகையால் உருவானது. பாருங்க எப்படி இருக்க போகுது, தாவேக்கு ஆட்சி அமைக்க போகிறதா அப்படின்ற மாதிரிலாம் நிறைய விஷயங்களை பண்ணிட்டு இருக்காங்க சமூக வலைதளங்கள்ல தாவேக்காவை சார்ந்தவர்கள். இன்னும் ஒரு கட்டத்தை தாண்டி அமைச்சரவை பட்டியலை கூட வெளியிடுற அளவுக்கு போயிட்டாங்க. எப்படி பாக்குறீங்க அதெல்லாம்? அதாவது தாவேக்காவுக்கு ஏதோ செல்வாக்கெல்லாம் இல்லை, அந்த மாதிரிலாம் ஒண்ணுமே இல்லை அப்படின்லாம் அந்த ஆங்கிள் நான் பேச விரும்பல. அவருக்கு ஒரு பெரிய கூட்டம் வந்தது. அந்த கூட்டம் ஓட்டாக மாறுமான்ற ஒரு கேள்வி இருந்தது. அது தவிர அது ஓட்டாக மாறுமாறது இன்னும் கேள்வியே தான் இருக்காது. அந்த கேள்வி அந்த கேள்விக்கான பதில் மே 4 தான் கிடைக்கும் வச்சுக்கோங்க. ஏன்னா அதுக்கு நடுவில் சோசியல் மீடியால ரொம்ப, அதாவது தாவேக்கா தான் அடுத்த ஆட்சிக்கு வரப்போகுதுன்ற அளவுக்கு ஒரு பிரச்சாரம் பண்ற வேகத்தை பார்க்கணும். ரெண்டாவது, இந்த ஓட்டு அதிகமா பதிவா இருக்குன்றது அது எந்த அளவுக்கு அவங்களுடைய பாயிண்ட் அது கரெக்டா இருக்குன்றது எனக்கு ஒரு கேள்விக்குறியான ஒரு விஷயமா தான் நான் பார்க்கறேன். நான் இயல்பாவே ஒவ்வொரு எலெக்ஷன்லயும் ஒரு 40 லட்சம் வாக்குகள் ஏறிட்டு தான் இருக்கு. போன கோவிட் பீரியட்ல கூட 28 லட்சம் வாக்குகள் அதிகமா பதிவானதை பார்த்தோம் நம்ம. இந்த வாட்டி போன வாட்டியோட, போன சட்டமன்ற தேர்தலோட இந்த வாட்டி மொத்த வாக்குகள் எண்ணிக்கை குறைஞ்சிருக்கு. 5,73,00,000 ஆயிருக்கு. பதிவான வாக்குகள் 4,87,00,000 ஆயிருக்கு. அந்த சதவீத கணக்குல பார்க்கும்போது அது ஒரு 85-86% போறதே தவிர, மற்றபடி போன வாட்டி பதிவான அந்த 4,52,00,000க்கும் 4,87,00,000க்கும் என்ன வித்தியாசம் நீங்க பாத்துக்கலாம். நீங்க கிட்டத்தட்ட 26 லட்சம் 27 லட்சம் தான் வித்தியாசம் இருக்கு. அதனால போன வாட்டியாவது 28 லட்சம் வித்தியாசம் வந்தது. இந்த வாட்டி 26 27 லட்சம் தான் வந்தது. அது இன்னொரு கணக்கு, இன்னும் சிம்பிளான ஒரு கணக்கு மூலமா உங்களுக்கு நான் சொல்றேன். அதாவது 5,73,00,000 வாக்காளர்கள்ல, மொத்த வாக்காளர்கள்ல 41% என்பது 2,40,00,000 கிட்டத்தட்ட. அந்த 40 வயசுக்கு உட்பட்டவங்க, அந்த 41% இருக்கிறவங்க 40 வயசுக்கு உட்பட்டவங்க. விஜயோடைய ஆதரவாளர்கள் பெரும்பாலும் அந்த 40 வயசுக்கு உட்பட்டவர்களா தான் இருக்காங்க. அப்படி பாத்தீங்கன்னா அந்த 2,40,00,000 வாக்காளர்கள்ல எத்தனை பேர், அதுல 41% பாத்தீங்கன்னா, அந்த 40 வயசு இருக்கிறவங்கள 41% பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 லட்சம் பேர், 2 கோடி பேர், 2 கோடி பேர், கிட்டத்தட்ட 2 கோடி பேர் வருவாங்க. ஸோ அந்த 2 கோடி பேர், அந்த 4,88,85 லட்சத்துல 41% பாத்தீங்கன்னா பதிவானதுல 4,87,00,000 பதிவானதுல 41% பாத்தீங்கன்னா ஒரு 2 கோடி பேர் வருவாங்க. அந்த 2 கோடி பேரை நீங்க 234 கான்ஸ்டியூன்சிக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணீங்கன்னா, ஒரு கான்ஸ்டியூன்சிக்கு 40 வயசுக்குள்ள ஓட்டு போட்டவங்களோட எண்ணிக்கை கிட்டத்தட்ட ஒரு 85,000 ஆவரேஜா வரும் வச்சுக்கோங்க. 85,000 ஓட்டும் விஜய்க்கு விழுந்ததுன்னு சொல்ல முடியாது. அதுல பாதி ஓட்டு விழுந்தா கூட பெரிய விஷயம். ஒரு 40,000 ஓட்டு விழுந்திருக்கலாம் கூட வச்சுக்கலாம். 41 வயசுக்கு மேல இருக்கிறவங்க ஒரு 10,000 ஓட்டு போட்டாங்கன்னா கூட மொத்தம் ஒரு 50,000 ஓட்டு வாங்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றது ஒரு பேச்சு இருக்கு ஆக்சுவலா. ஆனா இது யாருக்கு அப்ளை ஆகும்னா, தாவேக்கால இருக்கிற முக்கியமான கேண்டிடேட்டுக்கு வேணா அப்ளை ஆகும். விஜய்க்கு அப்ளை ஆகும், ஆதவ அர்ஜுனா, புஷி ஆனந்த், ஜேசிடி பிரபாகர், இவங்களுக்கு இதுக்கான சான்ஸ் இருக்கு. ஆனா தாவேக்கால இருக்கிற ஒரு 200 வேட்பாளர்களுக்கு இந்த 50,000 வாக்குகள் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கான்னு கூட ஒரு கேள்விக்குறியா இருக்கிறத நான் பாக்குறேன். அதான் அவங்களுடைய ஆதரவாளர்கள் 40 வயசு கீழே இருக்கிறவங்க, அவங்க தான் வெளிப்படையா சொல்றாங்க. தாவேக்காக்கு ஓட்டு போட்டோம், தாவேக்கா தான் வெற்றி வரும்னு அவங்க தான் பேசுறாங்க பெரும்பாலும். அந்த வாக்காளர்கள் போட்டே கூட அவங்க முழுவதும் அவங்களுக்கு போடுறதுக்கான வாய்ப்பும் இல்லை. ஸோ பதிவான ஓட்டுகள்ல 41 வயசானவங்க எவ்வளவு பேர் ஓட்டு போட்டிருப்பாங்க, அதுல ஒரு தொகுதிக்கு எவ்வளவு பேர் ஓட்டு போட்டிருப்பாங்கன்னு வச்சு கணிச்சு பாத்தீங்கன்னா, அவங்களுக்கு நிச்சயமாக ஒரு 40,000 ஓட்டுகள் எல்லாருக்கும் அந்த தாவேக்கா வேட்பாளர்களுக்கு ஆவரேஜா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்படி 40,000 ஓட்டுகள் கிடைச்சாலே அவங்க மினிமம் 20% தொடர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனால் அவர்கள் ஒரு தொகுதியில் வெற்றி பெறுவார்களா அப்படின்ற ஒரு கேள்வி முக்கியமான விஷயம் இருக்கு. அவங்க தொகுதியில் வெற்றி பெறுவாங்களான்னா, ஒரு தொகுதியில வெற்றி பெறத்துக்கு மினிமம் 90,000 ஒரு 1,4 லட்சம் வரையும் வாக்குகள் தேவையா இருக்கும். ஏன்னா 2 லட்சத்திலிருந்து 2,45 லட்சம் வரையும் கிட்டத்தட்ட ஒரு 1 தொகுதியில 3 லட்சம் கூட போகுது வாக்காளர்கள் இருக்காங்க. அப்படிலாம் இருக்கும்போது 4 முறை போட்டியில நீங்க 90,000 ஒரு 1,4 லட்சம் வரையும் நீங்க தொட வேண்டியது இருக்கும். அப்போ உங்க வேட்பாளர்கள்லாம் 40,000 45,000, உங்க முக்கியமான வேட்பாளர்கள் தாவேக்கா வேட்பாளர்கள் 50,000க்கு மேல, அதிகபட்சம் 60,000 தான் தொட்டாங்கன்னா, அவங்க மற்றவங்க வெற்றியை பாதிப்பாங்களே தவிர அவங்க வெற்றி வருவாங்களான்னு சொல்ல முடியாது. அதுல ஒரே ஒரு வேட்பாளர் விஜய்க்கான வாய்ப்புகள் பிரகாசமா இருக்குன்றதை நான் பாக்குறேன். அதனால இப்போ ஒரு ஹைப் கிளப்பி விடுறாங்க. தாவேக்கான்னு அந்த சோசியல் மீடியால கிளப்பி விடுற ஹைப் இருக்குல்ல, அது ஹைப்பா தான் இருக்கே தவிர அரித்மெட்டிக்கலா அது கரெக்டா வருமான்றது ஒரு கேள்விக்குறியா இருக்கு. ஆனா எலெக்ஷன்
சில போது வந்து அதிர்ச்சியான அல்லது ஆச்சரியமான முடிவுகளை தருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால ஒரேடியா நம்ம ஒதுக்க முடியாது. இப்ப இருக்கிற லெவல்ல விஜய்க்கு ஒரு அரித்மேட்டிக்கலா அது தொடர்றதுக்கான வின்னிங் ஆட்சி அமைக்கிறதுக்கான அல்லது அதிக வேட்பாளர்கள் வெற்றி பெறத்துக்கான வாய்ப்புகள் என்பது ரொம்ப குறைவாகத்தான் இருக்கிறது. அதிக சதவீதம் பெறுவதற்கான வாய்ப்பு மட்டுமே அதிகமாக இருக்கிறது என்பது இருக்கிறது. இல்ல திமுகவுக்கு பெருசா வாய்ப்பு கிடைக்காது. இந்த முறை தொங்கு சட்டமன்றம் தான் அமையும். திமுகவுக்கு மெஜாரிட்டி கிடைக்காது. அப்படின்ற கோணத்துல விவாதத்தை நகர்த்துறாங்க. அதுக்கான சாத்தியக்கூறுகள் எப்படி இருக்குன்னு பாக்குறீங்க? அது 2001 கம்பேர் பண்றாங்க. 2001 பாத்தீங்கன்னா விஜயகாந்த் வந்தபோது ஒரு 8% ஓட்டு வாங்கின போது திமுக 96 இடங்கள் வாங்கி மெஜாரிட்டி எழுந்தது ஆக்சுவலா. 2006 2006ல மெஜாரிட்டி எழுந்தது. அப்போ எதிர்கட்சியான அதிமுக கூட 61, 62 தான் வந்தது. ஸோ அதனால அந்த இதை கம்பேர் பண்ணி அப்படியே வந்து திமுக ஆட்சிக்கு வந்தாலுமே அது மெஜாரிட்டி பெறாது, சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியா இருக்கும் அப்படின்லாம் சொல்றாங்க. ஆனா அதுக்கு மாறாக என்ன சொல்றாங்க, இன்னொரு லேட்டஸ்டா பேசப்படுற ஒரு விஷயம் என்னன்னா, திமுக கேண்டிடேட்ஸை வந்து தோற்கடிக்க முடியாது அப்படின்னு தெரிஞ்ச உடனே பாஜக அல்லது அதிமுக இருக்கிறவங்க பல பேர் தாவேக்காவுக்கு ஓட்டு போட்டாங்க. திமுகவை தோற்கடிக்கிறதுக்காக தாவேக்காவுக்கு ஓட்டு போட்டாங்க. கடைசி 2-3 நாள்ல தாவேக்கான்னு ஒரு சோசியல் மீடியால வந்த பிரச்சாரத்தை பார்த்து அல்லது கடைசி நாள்ல விஜய் பேசின பேச்சை பார்த்து திமுகவை நம்ம வந்து பாஜகவோ அதிமுகவுக்கோ ஓட்டு போட்டு ஓட்டை பிரிக்கிறதோட திமுகவை தோற்கடிக்கணும், தாவேக்காவுக்கு ஓட்டு போட்டா திமுகவை தோற்கடிக்கலாம்னு பாஜக அதிமுக இருந்து பெருமளவு ஓட்டுகள் தாவேக்காவுக்கு போயிருக்குமான்னு ஒரு சந்தேகத்தை கிளப்புறாங்க சில பேர். அது எவ்வளவு தூரம் உண்மைன்னு தெரியாது. அது போயிருந்தா வந்து பல தொகுதிகள் வந்து திமுக தாவேக்கா போட்டியாக மாறி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஆக்சுவலா. அப்போ தாவேக்கா வந்து ஒரு 20-25 தொகுதிகள் வரை கூட பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனால் அந்த மாதிரி போயிருக்காங்களா இல்லையா? அதுவும் பாஜகல ஒரு குறிப்பிட்ட தலைவரின் ஆதரவாளர்கள் வந்து அதிமுக பலம் பெறக்கூடாது என்று நினைத்து, அதே சமயம் திமுக தோற்கணும்னு நினைத்து தாவேக்கா ஓட்டு போட்டிருப்பாங்க அப்படின்ற ஒரு எண்ணம் கூட சொல்றாங்க. அது எவ்வளவு தூரம் உண்மைன்னு நம்ம வந்து சொல்ல முடியாது. அது இப்ப சொல்றது சரியா இருக்காது. தேர்தல் முடிவு வந்த பிறகு உண்மையிலேயே முக்கியமாக பாஜக ஆதரவாளர்கள் அதிமுகவுக்கு ஆதரவளிக்காமல் திமுகவை தோற்கடிக்க வேண்டும் என்றால் தாவேக்காவுக்கு ஓட்டு போடணும்னு நினைச்சு போட்டாங்களான்ற ஒரு கேள்வி இங்க வருது ஆக்சுவலா. அது என்ன தேர்தல் முடிவுகள் தான் அதுக்கு சொல்லுங்க. இதெல்லாம் ஒரு சந்தேகம் தான், யூகங்கள் தான் இதெல்லாம். அதே மாதிரி அதிமுகலயே பல பேர் வந்து நம்பிக்கை இல்லாத இருக்காங்க. தேர்தல் முடிஞ்ச பிறகு அதிமுகவினர் ரொம்ப நம்பிக்கை இல்லாத இருக்காங்க. திமுகவினராவது நாங்க வந்துருவோம் அது இது சொல்லிட்டு இருக்காங்களே தவிர அதிமுகவினரை பொறுத்த மட்டும் அவங்க கிட்ட இருந்து எந்த விதமான சவுண்டுமே இல்லாத இருக்கு. ரொம்ப ரொம்ப அமைதி காக்குறாங்க. அந்த கேடர்களுமே பல பேர் வந்து ஒரு நம்பிக்கை இல்லாம இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. என்ன சார் வெற்றி பெற்றுருவோமான்னு ரொம்ப தயக்கத்தோட கேட்கறாங்க. என்ன சார் என்ன ஆகும் சார் என்ன ஆகும் சார்? அவங்களுக்கே நாங்கள் வெற்றி பெறுவோம் என்று சொல்வதற்கான அந்த ஒரு தைரியம் அவங்களுக்கு வரல ஆக்சுவலா. ஸோ ஏதோ ஒண்ணு விஜய் வந்து இந்த ஆட்டத்தையே கலைச்சி போட்டாரோ, இந்த 26 சட்டமன்ற தேர்தல் எதிர்பார்த்த ஆட்டத்தையே கலைச்சி விட்டாரோ விஜய் அப்படின்ற ஒரு கேள்வி எழுத நம்ம பார்க்கிறோம். அது வந்து உண்மையாவும் இருக்கலாம், கலைச்சி விட்டது உண்மையாவும் இருக்கலாம். இல்ல ஒரு உஸ்வாரமா போனா அதுவும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. இன்னுமே திமுக வந்து 180 இடங்கள்ல வரும்னு சொல்ற நடுநிலையான கணிப்பாளர்கள் நிறைய பேர் இருக்காங்க. 160 180 இடங்கள் வரும் சார்னு திமுக வரும் சார்னு சொல்ற நடுநிலையான எந்த கட்சியும் சாராதவர்கள், எனக்கு தெரிந்த 2-3 இதே தொழிலா செய்யறவங்க 160 இடங்கள் மினிமம் திமுக வரும் சார்னு சொல்றவங்களும் இன்னைக்கும் இருக்காங்க ஆக்சுவலா. அதனால இது வந்து இந்த கேம் வந்து எப்படி போகும்னு சொல்ல முடியாது ஆக்சுவலா. இருந்தாலும் நம்ம வந்து ஒரு 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 விஷயம் என்ன சொல்லலாம்னா, திமுகவுக்கு ஒரு எட்ஜ் இருக்கிற மாதிரியான ஒரு தோற்றம் இருக்குன்னு நம்ம சொல்ல முடியும். ஆனா சில கணிப்பாளர்கள் வந்து தைரியமா சொல்றாங்க. 160 இடம் திமுகவுக்கு மினிமம் வரும் சார் அப்படின்றாங்க. நம்மளால அந்த அளவுக்கு சொல்ல முடியல. அதனால வந்து பொறுத்து இருந்தா பார்க்கணும் இந்த விஷயத்தை. இல்ல நீங்க அப்படி கணிக்கலையா? 150 இடம் வரும்ன்ற மாதிரி உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? 180 இடம் வரும்ன்றாங்க. 180 இடம். அதுவும் அவங்கலாம் நடுநிலையான கணிப்பாளர்கள், எந்த கட்சியும் சாராதவர்கள் அவங்க. அவங்க எனக்கு தெரிஞ்சு கடந்த 4-5 தேர்தலாக அவர்கள் சொன்னதெல்லாம் உண்மையா நடந்திருக்கு. குறிப்பா கடந்த பார்லிமெண்ட் தேர்தல்ல அண்ணாமலை சொன்னார்ல, நாங்க அந்த இடத்துல வின் பண்ணுவோம், 8 இடத்துல வின் பண்ணுவோம், 10 இடத்துல வின் பண்ணுவோம்னு சொன்னார்ல. அப்பெல்லாம் அந்த கணிப்பாளர்கள்லாம் வந்து கரெக்டா 39க்கு 39 திமுக வரும்னு சொன்னாங்க ஆக்சுவலா. அதே மாதிரி 21 தேர்தல்ல திமுக கூட்டணி கட்சிகள் 155 இடங்களுக்கு கிட்டத்தட்ட வரும் சார் அப்படின்னாங்க. அதெல்லாம் கிட்டத்தட்ட கரெக்டா இருந்தது. அந்த கணிப்பாளர்கள் தான் ஒரு 2-3 பேர் இப்ப என்ன சொல்றாங்கன்னா, நீங்க என்னதான் சொல்லுங்க திமுக வந்து குறைந்தபட்சம் 160 இடங்கள் வரும்ன்றாங்க. பட் நான் வந்து அந்த அளவுக்கு கணிக்க விரும்பல. ஏன்னா அது கணிப்பாளர்கள் அவங்க சொல்லலாம். அடுத்த தேர்தலை கூட மாத்திக்கலாம், என்ன வேணா பண்ணலாம். நம்ம வந்து ஒரு ஜேர்னலிஸ்டா சொல்லும்பொழுது கொஞ்சம் அப்ஜெக்டிவா பார்த்து தான் சொல்ல வேண்டியிருக்கு. இப்பவே நம்ம இதை பேசுறதுக்கே நம்மள வந்து திமுகவின் இது அடிமை, அறிவாலய கொத்தடிமையெல்லாம் பேசுவானுங்க. அதனால வந்து இது திமுகவின் கைக்கூலி அது மாதிரிலாம் பேசுவானுங்க. இது மாதிரி நம்ம பகுத்து பேசுறதுக்கே அவங்களுக்கு பிடிக்காது. எடுத்த உடனே டிவிக்கு ஆட்சிக்கு வரணும்னு சொல்லணும்னு எதிர்பார்க்குறாங்க சார். அதை எப்படி சார் சொல்ல முடியும்?
அதிமுக என்ற ஒரு கட்சி இங்க இருக்கு. அது வந்து இத்தனை வருஷ காலமா திமுகவுக்கு மாற்றா இருக்கு. அதை கூட ஒதுக்கி தள்ளிட்டு தாவேக்கா நேரடியாக ஆட்சிக்கு வரும்னு ஒருத்தர் சொன்னாங்கன்னா, 40% ஓட்டு வாங்குன்னு சொன்னாங்கன்னா, ஒரு பத்திரிகையாளர்களே சொன்னாங்கன்னா, நம்ம என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? நம்ம அதை மறுத்து பேசினா உடனே நமக்கு ஒரு முத்திரை குத்துறாங்க. இல்ல சார் இது எப்படி சார் இது ஓட்டு ஓட்டு பெர்சன்டேஜும் அதிகம், ஓட்டு பதிவும் அதிகமா இல்ல. போன இதை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப நாமினலா தான் பழைய எலெக்ஷன்ல எப்படி நடந்ததோ அப்படிதான் இருந்திருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா வந்து மாற்றம் வேண்டும் அப்படின்னு சொல்லும் பொழுது அதிமுக வந்து கடந்த பல தேர்தலா ஒரு மாற்றத்தை கொடுத்திருக்கு இருக்கு. அது ஒரு கட்டுமானம் கொண்ட ஒரு கட்சியா இருக்கு. அதை அவ்வளவு சீக்கிரம் நீங்க ஒதுக்கி தள்ள முடியுமான்ற அந்த கேள்விக்கும் பதில் இல்லை. ஆனா வந்து தாவேக்காவுக்கு போற பெரும்பாலான ஓட்டு அதிமுக ஓட்டுன்னு ஒரு தகவல் இருக்கு. ஏன்னா வந்து மக்கள் வந்து ஒரு மாற்றத்தை விரும்புறாங்கன்றது தாவேக்கா சொல்றது உண்மையா இருந்தா மக்கள் அதிமுக எப்படி தேர்ந்தெடுப்பாங்க? திமுக போனா அதிமுகன்றது மாற்றம் கிடையாது அவங்கள பொறுத்த மட்டும். திமுக போனா தாவேக்கா வரதான மாற்றம் அது. அப்போ தாவேக்காவுக்கும் ஓட்டு போட மாட்டேன். அதிமுகவுக்கும் ஓட்டு போட்டிருக்க மாட்டாங்க. அதனால வந்து இது வந்து இந்த இந்த சிக்கல் எப்படி போய் முடியும்னு தெரியாது. ரொம்ப ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி இருக்கு. சில இடங்கள்ல இருமுனை போட்டியா இருக்கு திமுக தாவேக்காவா, சில இடத்துல திமுக அதிமுகவா சில போட்டிகள் இருக்கு. சில இடங்கள்ல திமுக அதிமுக தாவேக்காவுக்குமான போட்டியா கூட இருக்கு. நாம் தமிழர் இதுல களத்துல இருக்காங்களே தவிர அவங்களும் ரொம்ப ஒரு மாதிரி ஆங்ஸைட்டியோட தான் இருக்காங்க. எதிர்பார்ப்போட தான் இருக்காங்க. விஜய் எவ்வளவு தூரம் அவங்கள ஸ்பாயில் பண்ணிருக்காருன்னு தெரியல ஆக்சுவலா வந்து. அதனால இந்த போட்டியில வந்து வெற்றி பெறுவது என்பது குறைந்த மார்ஜின்ல வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகள், குறைந்த மார்ஜின்ல தோக்கறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அதனால இது ரொம்ப கணிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமான ஒரு தேர்தலா இருந்தா கூட, நான் ஏற்கனவே சொன்ன மாரி சில கணிப்பாளர்கள் உறுதியா சொல்றாங்க திமுக 150 வரும்ன்ட்டு. அது எப்படிதான் சொல்றாங்களோ நமக்கு தெரியல சார். அவங்க உறுதியா இருக்காங்க. இல்ல தாவேக்காவது சீட்டு கன்வெர்ட் ஆகாது, ஓட்டு வந்து சீட்டா கன்வெர்ட் ஆகாது அப்படின்றத நம்ம உறுதியா சொல்லிட முடியுங்களா? இப்ப நான் உங்களுக்கு ஒரு கணக்கு சொன்னேன்ல, போடப்பட்ட வாக்குகள் 4,87,00,000. அதுல வந்து 40 வயசுக்கு கீழ இருக்கிற 41% கணக்கு போட்டீங்கன்னா, அது வந்து 2 கோடி பேர் ஆகும். 2 கோடி பேர்ல 234 கான்ஸ்டிட்யூன்சிக்கு வகுத்து பார்த்தீங்கன்னா, அது 85,000 வரும். அந்த 85,000த்துல பாதி போட்டீங்கன்னா 40,000 வரும். ஏன்னா முற்றிலும் அவருக்கு போட்டுக்க மாட்டாங்க. 40,000 மேல ஒரு 10,000 கூட போட்டுக்கோங்க. 50,000 வாக்கு வாங்கினா நீங்க எப்படி வின் பண்ணுவீங்க? வின் பண்றதுக்கான சான்ஸ் கம்மி. அப்ப சீட்டா எப்படி கன்வெர்ட் ஆகும்? ஆகாது. சில இடங்கள்ல 1, 2 இடங்கள்ல அவங்க வந்து 90,000, 1,00,000 டச் பண்ணலாம் விஜய் போன்றவர்கள். மத்த யாரும் டச் பண்றதுக்கான வாய்ப்புகள் இல்ல. அப்போ 40,000, 35,000, 45,000 இப்படின்னு ஓட்டு வாங்கி வாங்கினா அவங்களுக்கு அந்த பெர்சன்டேஜ் அதிகமாகும். சீட் கன்வெர்ட்டிபிலிட்டி இருக்காது. விஜய்க்கான வாய்ப்புகள் எப்படிங்க சார் இருக்கு? விஜய்க்கான வாய்ப்புகள் வந்து திருச்சி கிழக்குல ஒன்றும் பெருசா இருக்கிற மாதிரி தெரியல சார். பட் பெரம்பூர்ல அவருக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனால் அதுலயும் வந்து ஒரு சிக்கல் இருக்கு அப்படின்னு கேள்விப்பட்டேன். என்னன்னா வந்து இந்த பாமக வேட்பாளர் திலகபாமான்னு ஒரு போட்டி போடுறாங்க. அவங்க வந்து கடைசி நேரத்துல அதிமுக வேலை செஞ்சு அதிமுகவுக்கு ஒன்றும் கவனிக்கலையாம் சரியா அவங்க. அதனால இந்த அதிமுக காரங்க எல்லாம் பெரும்பாலும் திமுகவோட ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல போயிட்டாங்க. திமுக வந்து தொகுதியில வந்து ஒரு 1,500 ரூபாய் 1,000 பணம் கொடுத்துருக்காங்க எல்லாருக்கும். அந்த சேகர்ன்றவர் அவரும் கிறிஸ்டியன் தான். அவரும் கிறிஸ்டியன் தானா சேகர் என்பவரும் கிறிஸ்டியன் அவரு திமுக கேண்டிடேட் அவரும் கிறிஸ்டியன் சொல்றாங்க. அவர் பணம் கொடுத்திருக்காரு. அதே மாதிரி அதிமுக காரங்க வந்து திமுக கேண்டிடேட் வந்து திலகபாமா ஒன்றும் பணமே தரமாட்டேன்னாங்க. நீங்க ஏதாவது கொடுங்க எங்க ஆதரவுல எல்லாம் உங்களுக்கு திருப்பி விடுறோம் நாங்கன்னு அந்த அதிமுக வட்ட செயலாளர் விலை போயிட்டாங்க திமுக அப்படின்ற ஒரு பேச்சு நான் முந்தானத்து கேள்விப்பட்டேன் பெரம்பூர் வட்டாரத்துல இருந்து. அது எவ்வளவு தூரம் உண்மை பொய்ன்னு தெரியாது. ஆனால் களத்துல வந்து அதிமுக காரங்க அந்த அளவுக்கு வேலை செய்யல. இது எப்படி தோக்க போற தொகுதி தானே எதுக்கு இவங்களுக்கு வேலை செய்யணும்னு அடுத்த தொகுதிக்கு போயிட்டாங்க. பொற்குடி அம்சாங்க வேலை செய்யறதுக்கு போயிட்டாங்க. இங்க வந்து பணத்தை வாங்கிட்டு திமுக ஆதரவா ஓட்டு போடுங்கன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க அப்படின்ற ஒரு பேச்சு இருக்கு. அது எவ்வளவு தூரம் உண்மைன்னு தெரியாது. இப்ப தமிழக வெற்றி கழகத்தினர் ரொம்ப எதிர்பார்ப்போட இருக்கிறாங்க. மே 4 அவங்களுக்கான ஒரு ஒரு ரிசல்ட் எப்படி இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க சார்? இல்ல அவங்க அந்த ஓட் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணாலே அது வெற்றின்னு தான் கொண்டாடுவாங்க. ஏன்னா அடுத்த எலெக்ஷன்ஸ்ல போகும்போது அவங்க தலைமையில ஒரு பெரிய கூட்டணி அமையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். 20% தொட்டுட்டாங்கன்னா அவங்க கூட்டணி அவங்களுக்கு கீழே கூட்டணி அமையறதுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு இருக்கும். ஏன்னா இப்ப இருக்கிற திமுக இருக்கிற கட்சிகள் பலது, ஈவன் அதிமுக இருக்கிற கட்சிகள் 1, 2 கூட அந்த சைடு போயிட்டு 29 எலெக்ஷன்ஸ்ல அவங்க கூட ஒரு கூட்டணி அமைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இது வந்து தனியா ஒரு விஜய் நின்றதுன்றது நல்லதுதான். அவர் எவ்வளவு ஓட்டு பெறுகிறார் என்பதை பொறுத்து அவருடைய அரசியல் எதிர்காலம் இருக்கும். அதனால அவர் தனியா யார் கூடயுமே இல்லாம தனியா நின்றது அவருக்கு நல்லதான விஷயம் இப்ப நான் பாக்குறேன். ஆனா அதே சமயம் பாத்தீங்கன்னா அவர் 20% வாங்கினார்னா அடுத்த எலெக்ஷன்ல அவர் தலைமையில ஒரு பலமான கூட்டணி வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்பது என் கருத்து. ஏன்னா அவர் வந்து கூட்டணியை வேண்டான்னு எதுவுமே சொல்லல. அவரு விஜயகாந்த் வந்து வேண்டான்னார் கூட்டணி. முதல் சட்டமன்ற தேர்தலே வேண்டானார், அடுத்து பார்லிமெண்ட் தேர்தலே வேண்டானார். ஆனா 2011ல ஜெயலலிதா அந்த அவரை புடிச்சு போட்டாங்க கூட்டணியில. அவர் கொஞ்சம் யோசிச்சிருந்தாருன்னா, இன்னும் கொஞ்சம் ஃபைட் பண்ணியிருந்தாருன்னா, கொஞ்சம் நல்ல பெர்சன்டேஜோட மேல மேல வந்திருப்பார். அவர் கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டாரு அந்த இடத்துல. பரவாயில்ல. ஆனா இப்போ விஜய் வந்து
வரப்போற பார்லிமெண்ட் எலெக்ஷன்லயும் தனியா நின்று எப்படி சட்டமன்ற எலெக்ஷன்ஸ்ல ஒரு பர்சன்டேஜ் காட்டுறாரோ அந்த மாதிரி பார்லிமெண்ட்லயும் காமிச்சாருன்னா 31 நோக்கி போகும்போது ஒரு கொஞ்சம் தைரியமா போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. 31ல களம் எப்படி காட்சி அளிக்கும்னா சொல்ல முடியாது. அப்போ திமுக மீண்டும் ஆட்சிக்கு வந்ததுன்னா ஒரு 10 வருஷ ஆன்டி இன்குவன்சி அங்க இருக்கும். அப்புறம் உதயநிதி போன்றவரோட வருகை அது உறுதியா பேசப்படும். அதெல்லாம் எப்படி இளைய தலைவர்கள் எப்படி வருவாங்க, விஜய் போன்றவர்கள், அண்ணாமலை போன்றவர்கள் எல்லாம் களத்துல எப்படி இருப்பாங்கன்றதுலாம் ஒரு கேள்விக்குறியா இருக்கும். அதனால 31 நோக்கி போகும்போது களம் என்டையர்லி மாறுபட்டு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதுக்கு அடிப்படையா இந்த எலெக்ஷன்ல விஜய் நல்ல ஓட் பர்சன்டேஜ் காமிக்கணும். அவர் ஆட்சிக்கு வர மாட்டார் என்பதில் எனக்கு உறுதியான கருத்து இருக்கிறது. அது நாளைக்கு நீங்க கேட்கலாம். இல்ல ஒருவேளை தோற்று போய்விட்டால் அதற்கு பிறகு விஜய் அப்படி களத்துல நிப்பாரு, களத்துல நிற்க முடியும், அவருடைய தொண்டர்களும் நிப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? ரொம்ப மோசமா தோத்து போயிட்டா கட்சி கலகலத்து போயிடும். பட் ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 12-15% வாங்கினாருன்னா கட்சி இருக்கும். கட்சி உயிர்ப்போட இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நாளைக்கு நீங்க என்ன பார்த்து ஏன் சார் ஒரு ஆட்சியே வரமாட்டாரு, நீங்க பார்த்து அடிச்சு பிடிச்சி வந்துட்டாரு சார் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, அரசியல்ல சில போது அதிசயங்கள் நடக்கலாம். ஒரு டேர்னிங் பாயிண்ட் நடக்கும். ஒரு எதிர்பார்க்காத பல விஷயங்கள் நடக்கும். பாலிடிக்ஸ்ன்றதே எப்போதுமே பலவிதமான ஆச்சரியங்களை கொடுப்பதுதான் பாலிடிக்ஸ். அது எந்த நேரத்துல எப்படி கொடுக்கும்னு சொல்ல முடியாது. இருக்கிற அரித்மெட்டிக்கு விஜயோடைய செயல்பாடுகள், இருக்கிற கட்சிகளுடைய செல்வாக்கு, இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அவர் இந்த எலெக்ஷன்ஸ்ல ஆட்சிக்கு வரதுக்கான வாய்ப்பு இல்ல. ஒரு ஓட் பர்சன்டேஜை காமிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்ற அளவுக்கு தான் நம்மளால சொல்ல முடியுது. அதிமுகவை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு எந்த மாதிரி இருக்குங்க சார்? பிரதான எதிர்கட்சியா கடந்த முறை அமர்ந்தாங்க. இந்த முறை அதற்கான கம்ஃபர்டபுளா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? ரொம்ப கஷ்டம் சார் அதிமுகவை பொறுத்த மட்டும். அவங்களுக்கு மத்திய மாவட்டங்கள் தான் செவுத்துலயும் சசிகலா ஓட்ட பிரிக்கிறாங்க. ஈவன் நயினார் நாகேந்திரனுக்கே ஆபத்தா இருக்கு நிலைமை அங்க. அதனால அவர் தெரியும் பாஜக தலைவர் அந்த கம்யூனிட்டியை நம்பி தான் நிக்கிறாரு. அவருக்கே ஆபத்தா இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா கொங்குலயே இந்த வாட்டி போட்டி கடுமையா இருக்கிறதா சொல்றாங்க. சேலம் மாவட்டத்திலேயே கூட பல பேர் என்ன சொல்றாங்க, போன வாட்டி மாதிரி இல்ல திமுக கொஞ்சம் ஃபைட் கொடுக்குதுன்னு சொல்றாங்க. மத்திய வட மாவட்டங்கள் குறிப்பா பாத்தீங்கன்னா இந்த கடலூர், விழுப்புரம், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர், வேலூர், ராணிப்பேட்டை, திருப்பத்தூர், இந்த மாவட்டங்கள் வச்சுக்கோங்களேன். இந்த மாவட்டங்கள்ல பாமகவோட கூட்டணி போட்டது அதிமுகவுக்கு அட்வான்டேஜ்னு சொல்றாங்க. ஆனா அதுல என்ன பிரச்சனை வருதுன்னா, பாமக தரப்புல இருந்து தாவேகாவுக்கு நிறைய ஓட்டு போயிருக்கு. எப்படி விடுதலை சிறுத்தைகள்ல இருந்து ஓட்டு போயிருக்கோ அதே மாதிரி பாமகல இருந்து ஓட்டு போயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அந்த மாதிரி ஓட்டு போயிருந்தா அது ஈவன் அதிமுக வெற்றி பெறுவதே கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். இப்போ உதாரணமா மயிலம் தொகுதியில் சிவி சண்முகம் போட்டி போடுறாரு. முதல்ல அங்க இவங்க தேமுதிக தான் போட்டி, முரசு சின்னம். முதல்ல என்ன சொன்னாங்க, சிவி சண்முகம் ஈஸியா வின் பண்ணுவாரு அப்படின்னாங்க. கொஞ்ச நாள் ஆகவோ வெங்கடேசன் டஃப் கொடுக்குறாரு சார் அப்படின்னாங்க. இப்போ என்ன சொல்றாங்க, இல்ல சார் ரொம்ப டஃபா போயிடுச்சு, சிவி சண்முகம் 1000 ரூபாய் கொடுத்தவரு இன்னொரு 1000 ரூபாய் கொடுக்க வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. எவ்வளவு ஒரு உண்மைன்னு தெரியாது. ஒருவேளை பணம் கொடுத்ததுனால வெற்றி பெறுவதா தெரியாது. அதனால வாக்கு சதவீதம் ஏறினது கூட அந்த பண டிஸ்ட்ரிபியூஷன் ஒரு காரணம் சொல்றாங்க. ஆளுங்கட்சியும் கொடுத்துருக்கலாம், எதிர்கட்சியும் கொடுத்துருக்கலாம், 2 பேரும் கொடுத்துருக்கலாம். கொங்கு மண்டலத்திலாம் நல்லாவே கொடுத்தாங்கன்னு சொல்றாங்க பணம். ரெண்டு தரப்புமே சொல்றாங்க. ஸோ இதெல்லாம் தாண்டி பணம் என்கிற ஒரு காரணியும் அங்க இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அதை நம்ம அதை மறைச்சிட்டு நம்ம பேச முடியாது. ஆக்சுவலா தாவேக்கா பணமே கொடுக்கலன்ற விஷயத்தையும் நம்ம அங்க பார்க்கிறோம். நம்ம அப்புறம் ஒட்டுமொத்தமா திரண்டு ஓட்டு போட்டது ஏன்னா பணம் கொடுத்ததுனால கூட ஓட்டு போட்டுருவாங்க சொல்ல முடியாதுல்ல. தாவேக்காக தான் ஓட்டு போட்டாங்கன்னா எப்படி சொல்ல முடியும்? பணம் வாங்கிட்டோம் அதனால ஓட்டு போட்டோம் கூட சொல்லியிருக்கலாம், வந்திருக்கலாம். தொடர்ந்து வளர்ச்சியையே சந்தித்து வந்து கொண்டிருந்தது நாம் தமிழர் கட்சி. இந்த முறை அவங்களுக்கு எப்படி இருக்குங்க சார்? ரொம்ப கஷ்டமா இருக்கும் சார். பல இடங்கள்ல நாம் தமிழருக்கு பாவம் பூத்துல உட்காரத்துக்கு கூட ஆள் இல்லாததான் இருந்திருக்காங்க. அதுவும் போன வாட்டியும் அப்படிதான் இருந்தது. இருந்தாலும் மக்கள் ஓட்டு போட்டாங்க. இந்த வாட்டி இந்த இளைஞர்கள் கொஞ்சம் அப்படி பிரிஞ்சு அங்கேருந்து விஜய்க்கு ஓட்டு போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. விஜய்க்கு ஓட்டு போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால இந்த வாட்டி கொஞ்சம் நாம் தமிழர் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அது 8ல இருந்து 6 போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அவங்களுடைய ஓட் பர்சன்டேஜ். ஓவராலா தேர்தலுக்கு முன்பாக விஜய்க்கு சொல்லப்பட்ட கருத்து கணிப்புகள் இப்படி கன்வெர்ட் ஆகும் ஆகாது, இவங்க ஓட்டு போடுவாங்க போட மாட்டாங்க அப்படின்றத கடந்து தேர்தல் முடிஞ்ச பிறகு நீங்க பார்க்கக்கூடியவங்க வரக்கூடிய கணிப்புகள் அதுல ஏதோ வித்தியாசம் தெரிஞ்சதா உங்களுக்கு? விஜய்க்கு ஆதரவு அலை அதிகமாகவும் கம்மியாகும்? ஆதரவு அலை அதிகமா இல்லை சார். ஓட்டு போட்டவன் நான் ஓட்டு போட்டேன்றான் சார். அந்த ஏஜ் குரூப்ல ஓட்டு போட்டவன் நான் தாவேக்காவுக்கு ஓட்டு போட்டேன்றான். அப்புறம் திமுகவை பிடிக்காதவங்க, திமுக தோக்கணும்னு நினைக்கிறவங்க தாவேக்காவுக்கு தான் நல்லா ஓட்டு போட்டிருக்காங்க, தாவேக்கான்றாங்க. அவங்க அடிப்படையிலேயே திமுகவை பிடிக்காதவங்க. அதுல பாஜகவா இருப்பான், அவன் சொல்ல முடியாது. அவன் அதிமுகவை கூட இருப்பான். அவங்களால திமுகவை தோக்கடிக்க முடியலன்னு தாவேக்காவுக்கு தான். சில பேர் தாவேக்காவுக்கு ஓட்டு போட்டாங்கன்னு நான் உங்ககிட்ட முன்னாடி சொன்னேன்ல. பாஜக அதிமுகல இருந்து பல பேர் திமுகவை தோக்கடிக்க முடியாது நம்ம கட்சியினால, அதனால தாவேக்காவுக்கு போடுறது பெட்டர்னு நினைச்சு போட்டிருக்காங்க. கடைசி ஒரு 3-4 நாள்ல தாவேக்காவுக்கு ஒரு சோசியல் மீடியால ஒரு ஹைப் கிளம்பிது ஆக்சுவலா.
அது வந்து விஜய் கடைசி நாள்ல பேசின போது அதிமுக ஒரு அடி அடிச்சார் அவர் ஆக்சுவலா. அந்த அடி அதெல்லாம் சேர்ந்து ஒட்டுமொத்தமா ஒரு தாவேக்கான்னு கிளம்பின போது, அப்போ அந்த அதிமுக பாஜக என்ன நினைச்சாங்க, சரி திமுகவை தோக்கடிக்கணும்னா தாவேக்கா வேட்பாளருக்கு போட்டா பெட்டர் அப்படின்னு நினைச்சாங்க. அந்த மாதிரி ஆட்கள், அப்புறம் தாவேக்கால இருக்கிற இளைஞர்கள், தாவேக்கால இருக்கிற இளம் பெண்கள் எல்லாருமே வந்து வெளிப்படையா சொல்றாங்க. ஓக்கலா இருக்காங்க. மோர் ஓக்கலா இருக்காங்கன்னா, அந்த வெளிப்படையா வாய் விட்டு சொல்றாங்க தாவேக்கான்ட்டு. இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய கூட்டம் திமுகவுக்கு ஓட்டு போட்ட கூட்டம், அதிமுகவுக்கு ஓட்டு போட்ட கூட்டம், நாம் தமிழருக்கு ஓட்டு போட்ட கூட்டம்லாம் பின்னாடி இருக்கு. அவங்க யாரும் ஜெனரலா சொல்ல மாட்டாங்க. இவங்களுக்கு வந்து ஒரு புது த்ரில்லிங் எக்ஸ்பீரியன்ஸா இருக்கு. அதனால சொல்றாங்க அவங்க. அது வந்து நமக்கு பார்க்குறவங்களுக்கு வந்து ஏதோ என்டையர் சோசியல் மீடியாவும் மக்களும் அப்படியே தாவேக்காவுக்கு போயிட்டாங்களான்ற ஒரு எண்ணத்தை தோற்றுவிக்குது. நிச்சயமா அந்த மாதிரி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது சார். நிறைய விஷயங்களை பகிர்ந்து கொண்டு ரொம்ப நன்றிங்க. தேங்க்யூ சார்.